ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஜேஎல் Vlogs. இன்றைக்கி நாங்கள் வந்து சென்னையிலேருந்து ஆந்திராவுக்கு போகிறோம். ஸோ ஆந்திராவில் வந்து என்ன ஸ்பெஷல் அண்டு அந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Okay, thank you. Guys, இப்போ வந்து நம்ம கிராமத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வந்து நம்ம வீட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஓகே, காய்ஸ், நம்ம இப்போ வந்து டவுனுக்கு கிளம்பியாச்சு. அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறவாங்க. இது வந்து சன்ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லேண்டெல்லாம் எப்படி தான் இருக்கும் இங்கே பாருங்களேன். இந்த சூரியகாந்தி பூன்னு சொல்லுவாங்களே, அதுதான். அதை தாண்டின உடனே இங்கே வந்து நிறைய பனைமரம் இருக்குது. இந்த நுங்கு, கல், அப்புறம் தவுனு அதெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் நிறைய கிடைக்கும். இங்கே வந்து நிறைய யூகாலிப்டஸ் மரம், அதாவது தைல மரம்னு சொல்லணும்ல, அது வந்து இங்கே நிறைய இருக்குங்க இந்த ஏரியாவில். இங்கே பாருங்களேன், எவ்வளோ தூரத்துக்கு நிறைய நட்டு வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது. எங்கள் டவுன்லேயே இதுதான் வந்து ஃபேமஸான ஹோட்டலு. ஸோ மார்னிங் வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, வடை, போண்டா, தயிர் வடை, பச்சடி வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்களேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காய்ஸ், ஆந்திராவில் மிரப்ப போண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மிரப்பன்னா மிளகா சட்னி வித் போண்டா. இந்த ஏரியாவில் இதுதான் செம்ம ஃபேமஸ்ஸு. செம்ம காரம், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப காரம், சூப்பராக இருக்குது. ஆந்திராவில் இந்த போண்டா தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பாம்பூர் டவுனுக்குள்ளே வந்துட்டோம். சுற்றி இருக்கக்கூடிய 50-100 கிராமத்துக்கும் வந்து இதுதான் ஒரே ஒரு டவுனு. அதாவது நம்ம ஊரில் சிட்டி மாதிரி. என்ன எதை வாங்கணும் அப்படின்னா கூட இந்த ஏரியாவுக்கு வந்தால் வந்து எல்லாமே நம்ம வந்து வாங்கிட்டு போவோம். நாங்கள் இந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும், லைக் சிட்டி மாதிரி. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பாமூரில் இருக்கோம். இந்த பாமூரில் வந்து ரொம்ப ஃபேமஸான பிக்கிள் ஷாப் தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல இங்கே எப்படின்னா இருக்குது, இந்த மாதிரி கேனில் தான் வச்சு இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் எல்லாமே வந்து ஹோம்மேட்.
இதெல்லாம் வந்து ஹோம்மேட், பக்கா ஹோம்மேட் ஹேண்ட்மேடு பிக்கிள்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து இதுதான் வந்து சிக்கன் பிக்கல். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிக்கன் பாருங்கள், சிக்கனில் பிக்கல் சும்மா அப்படியே பாருங்க. சிக்கன் பிக்கல் எப்படி இருக்கு பாருங்களேன். செம்ம டேஸ்ட். நாட்டுக்கோழியை வறுத்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு. செம்ம சிக்கனு வேற லெவல். ஓகே கைஸ், ஃபைனலி நாங்கள் வந்து ஊறுகாய் வாங்கிட்டோம். ஒன்று வந்து லெமன் ஊறுகாய் வாங்கிட்டேன், ஒன்று வந்து மாங்காய் ஊறுகாய் வாங்கிட்டேன். இது நாங்கள் டேஸ்ட் வேறு பண்ணி பார்த்தோம், சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. உண்மையிலே செம்ம ஒர்த்து. நீங்கள் இங்கே ஃபார்மர் வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இங்கே பகத்சிங் ரோடு இந்த ஏரியாவில் ராஜமன்றி பிக்கிள்ஸ் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே பிக்கிள்ஸ் வாங்க, செம்மையாக இருக்குது. 4 kg வந்து 50 rupees தான், ஆனால் உண்மையிலே ஒர்த்து தான், சூப்பராக இருக்குது. ஓகேவா, நானும் வாங்கிட்டேன். எஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிக்கன் பிக்கல் இருக்கு. ஓகேவா, இது வந்து 1/2 kg வந்து 350 rupees. சூப்பரா இருக்கு, உண்மையிலேயே செம்ம ஒர்த்தா இருக்கு. நீங்க டேஸ்ட் கூட பண்ணி சாப்பிடலாம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்கிக்கலாம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு. நைஸ். ஹாய் காய்ஸ். எஸ், இந்த நாள் ரொம்ப நல்லா போச்சு. 1 day ட்ரிப் டு வில்லேஜ் சூப்பராக எனக்கு போச்சு. அதாவது சென்னையிலேருந்து நம்ம கிராமத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு இயற்கையோடு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக வந்து கிராமத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. பிக்கிள் ஷாப் போயிட்டு பிக்கிள் வாங்கினேன். டவுனுக்கு போயிட்டு நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணேன். அண்ட் கசின்ஸ் எல்லாருமே வந்து விசிட் பண்ணேன். நிறைய பேரை விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ விசிட் பண்ண ஹாப்பியாக இருந்துச்சு, நிறைய பேரை பார்க்கறதுக்கு இந்த நாள் ஃபுல்லாக. அண்டு இப்போ வந்து ரிட்டர்ன் ஆகணும் சென்னைக்கு. ஸோ எல்லோரும் கசின்ஸ் எல்லாம் ரெடியாகிறாங்க. நானும் வந்து அவங்க கூட சென்னைக்கு ரிட்டர்ன் ஆக போகிறேன். ஸோ 1 day உண்மையிலே எனக்கு நல்லா போச்சு. ஒரு நாள் இந்த மாதிரி கிராமத்துக்கு வந்து போகிறது வந்து மைண்டுக்கு உண்மையிலேயே ரிஃப்ரெஷிங்காக இருக்குது கொஞ்சம். உங்களுக்கும் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு இல்லை உங்கள் கிராமத்துக்கு ஏதாவது ஒரு சம் பிளேசஸ் போனீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எப்படி இருக்கும், மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? அண்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கேன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. నెల్లు పోతున్నాం 5:30 గంట అయిపోతుంది. ఓకే, బాయ్ బాయ్. బాయ్ బాయ్.